My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. All India Quota second round இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை எம்சிசி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க நிறைய நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஃபைனலி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெளிவாக பார்த்தலாம் இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நோ மோர் ஹோப், நோ மோர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எம்சிசி வெப்சைட்டில் கீழே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா NRI கேண்டிடேட்ஸ் ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2025 ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் அப்படிங்கிறதான் எம்சிசி தரப்புலேருந்து ரொம்ப நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நமக்கு செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதாக இருந்தது, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எப்போவுமே அந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து நடக்கவே இல்லை. கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கே வரலை. அவங்க வந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஃபைனலாக NRI லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு NRI கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி 1 அண்ட் ப்ரியாரிட்டி 2. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1ங்கிறது ஆக்சுவல் NRI கேண்டிடேட்ஸ் அண்ட் டைரக்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் NRI. ப்ரியாரிட்டி 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் அண்ட் செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபில்லிங் அப் சாய்ஸஸ் அண்டர் NRI கேட்டகரி ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டியில் NRI சீட் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அந்த சீட்டை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள். சரிங்களா? நீங்கள் வந்து தாராளமாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் ஒரு 12 பேஜஸ் இருக்குது. 11 பேஜஸில் உங்களுடைய நேம்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் பீன் அகைன் எக்ஸ்டெண்டட். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய ஷெடியூல் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அவங்களே கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெடியூலையும் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நமக்கு செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் இடத்துல 4 செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து 14ஆம் தேதி நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15ஆம் தேதி லைக் 8 மணி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? 15th செப்டம்பர் 8 o'clock வரைக்கும், மார்னிங் 8 o'clock வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சாய்ஸ் லாக்கிங்கும் அதே தான். 14th செப்டம்பர் ஒரு மணிலேருந்து 15th செப்டம்பர் காலையில் 8 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட் 17ஆம் தேதி விட போகிறாங்க. நமக்கு வந்து 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் 15ஆம் தேதி ஆரம்பிக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இதை பற்றிலாம் ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி தரப்புலேருந்து NRI லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. இது ஒரு காரணம் ஆக்சுவலாக. அண்ட் அகைன் NMC தரப்புலேருந்து புதுசாக ஏதாவது கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது சீட்ஸோ சீட் அடிஷனோ இதெல்லாம் வந்து அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய சீட் அடிஷனை பற்றி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டே இருந்தீங்க. இப்போ வரைக்கும் அஃபீஷியல் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் வரலை. கூடிய விரைவில் ஏதாவது அப்டேட் அஃபீஷியலாக கிடச்சிது அப்படின்னா, அன்அஃபீஷியலாக நிறைய அப்டேட்ஸ் கிடைக்குதுங்க. பட் அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்பலை. ஏன்னா அதனுடைய அத்தன்டிசிட்டியை என்னால் உறுதி பண்ண முடியல. ஸோ ஒரு விஷயம் உறுதியாக வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் அது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியல் டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணலை. அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிறது பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 10:20. ஸோ மேபி நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. லேட் இந்த நைட்டுங்கிறதுனால ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.